ச்சே, மாமா தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அத்தைக்கு துரோகம் செய்ய இவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? நேத்து பென்ட்ரைவ் ஞாபகம் இல்ல, பொண்டாட்டி ஞாபகம் இல்ல, இதுல என் பிறந்த நாள் எங்க ஞாபகம் இருக்க போகுது இந்த மனுஷனுக்கு? குடும்பத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற அத்தை கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் எப்படி மறைக்க முடியும்? அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஆபீஸ்ல எத்தனை மீனாட்சி இருப்பாங்க சொல்லு? நான் தான் கிண்டல் பண்றேன்னா ஆபீஸ்க்கு என்ன தேடி வந்துட்டு ஸ்டூபிட் லேடி. காலையில 6 மணிக்கு ஃப்ளைட், 4 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவீங்க. அப்புறம் 10 நாள் கழிச்சுதான் உங்களை பார்க்க முடியும். 10 நாளைக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்து வச்சுக்கிறேன். ஸ்ருதி கிட்ட ரொம்ப நேரம் நீங்க பேசினீங்கன்னா கூட பொறாமப்படுறவனா நீங்க இல்லாம நான் இல்லை. உங்களை தவிர வேற யாரும் வேண்டாம். பெத்த பொண்ணே தான் புருஷன் கூட அதிக நேரம் பேசினா பொறுத்துக்காதவங்க இவருக்கு இன்னொரு வைஃபும் குழந்தையும் இருக்குன்னு தெரிஞ்சா அதை எப்படி? ஒருவேளை நான் அத்தை கிட்ட இதை சொன்னா வேண்டாம். கோயில் மாதிரி இருக்கிற குடும்பம் நான் சொல்ற விஷயத்தால பாழாக வேண்டாம். இங்கிருந்து நான் போற வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிறது நல்லது. நேரம் வரும்போது மாமா கிட்ட தனியா பேசிக்கலாம். ஹலோ சுருதி, ஹலோ நில்லுங்க. உங்களதான் கொஞ்சம் நில்லுங்க, தனியா பேசணும். இருங்க. அங்க நிறைய இடம் காலியா இருக்கு, அங்க போய் பேசிக்கோங்க. ஏங்க உங்ககிட்ட தாங்க நான் பேசணும். சொல்லுங்க. கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்களேன், சொல்றேன். ஏங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன்லங்க. முழிக்காம வந்த விஷயத்த சொல்லு. தளபதி படம் பாத்தீங்களா? சூப்பர் ஸ்டார் சோபனா. தளபதி யாராவது பார்க்காம இருப்பாங்களா? இத கேட்கதான் இங்க வந்தியா? இல்லைங்க, அதுல ரஜினி சாரு சாதாரண ஆளா இருப்பாரு. சோபனா கொஞ்சம் பெரிய குடும்பத்துல இருப்பாங்க. ஆனா என்ன ஆனா? அது இல்ல, சோபனா ரஜினி சார லவ் பண்ணுவாங்க. கரெக்டா? கரெக்ட். அதே மாதிரி மாப்பிள்ளை படத்துல ரஜினி சாரு வேலை கூட கிடைக்காம இருப்பாரு. அமலா கோடீஸ்வர விட்டு பொண்ணா இருப்பாங்க. ஆனா அவங்க ரஜினி சார லவ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஷோ கரெக்ட். அதே மாதிரி பாஷாவுல ரஜினி சார் ஒரு சாதாரண ஆட்டோக்காரரா இருப்பாரு. அவரை கோடீஸ்வர விட்டு நக்மா லவ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஹே, அவரு சூப்பர் ஸ்டார். அவர் ஆட்டோ டிரைவரா இருந்தானா இல்ல டாக்ஸி டிரைவரா இருந்தானா? யார் வேணா அவரை லவ் பண்ணுவாங்க. இந்த கதைலாம் இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? தேவை இருக்குங்க. இப்போ நான் யாரு? யாரு? ஒரு சாதாரண ஆள் தானே. சரி, நீங்க யாரு? பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால இப்ப தளபதி கதைக்கும் மாப்பிள்ளை கதைக்கும் பாட்சா கதைக்கும் நம்ம கதைக்கும் என்ன ஒத்துமை? ஆஹா, இவன் எங்க வரான்னு புரியுது. காதல் படம் பாத்தியா? சூப்பர் படங்க. அதுல லாஸ்ட்ல பரத் சுத்துவான்ல, அந்த சிச்சுவேஷனை இப்போ உன் கண்ணு முன்னாடி கொண்டு வா. கொண்டு வந்துட்டேங்க. அதுல பரத் மூஞ்சி எடுத்துட்டு ஓ மூஞ்சிய வச்சு பாரு. என்ன சுருதி இப்படி சொல்ற நீ? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தெரியுமா? என்ன வேணான்னா? அட மையாதாங்க. இந்த சுருதி சொல்றா, இந்த கதிர் செய்யறான். நிஜமா?
லோ இந்த கதிர் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்ன மாதிரிதாங்க. சரி, முதல்ல எங்க வீடு மாதிரி உங்க வீடு மாறணும். அதாவது மொத்த குடும்பமும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். 5 மணினா நடுராத்திரி இல்லையா? எந்திரிச்சு யோகா பண்ணணும். எந்திரிச்ச உடனே மூச்சாதான் போவோம். அது என்னங்க அது யோகா? அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு வாக்கிங் போகணும். வாக்கிங்கா? 10 மணிக்கு டாஸ்மாக்கு தான் எங்க அப்பா வாக்கிங்ல போவாரு. இப்போதைக்கு இந்த 3ஆவது பண்ணு, மத்தத நான் அப்புறமா சொல்றேன். பாய். இதுக்கு மேல ஒன்னும் சொல்லாத. இந்த 3 பண்றதுக்கே 3 வருஷம் ஆயிடுமே. சரி விடு, யார் அந்த யோகான்னு பாப்போம். என்ன விக்கி, என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இங்கதான். என் பர்த்டேக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு சொன்னதோ ஏதோ ரெசிடென்சி டவருக்கோ இல்ல ஈஏல ஒரு படத்துக்கோ அட்லீஸ்ட் தல்பாக்கட்டுல ஒரு பிரியாணி வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா கடைசியில இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸ்ருதி, நீ உள்ள வா, சொல்றேன். உனக்கு வேண்டியது இன்னைக்கு கிடைக்கும். வா ஸ்ருதி. ஓல்ட் வைன் இன் a நியூ பாட்டில். இன்னைக்கு நடக்க போற விஷயத்த ஒண்ணு வாழ்க்கையில மறுபடியும் நடக்கவே கூடாதுன்னு நினைப்ப, இல்ல மறுபடியும் நடக்காதான்னு நினைப்ப. டேக் a seat. சார் ஆர்டர் ப்ளீஸ். 2 வீட் பிரெட் சாண்ட்விச். ஓகே சார். அப்புறம் இதுல இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாத்தையும் 2 ஸ்கூப்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். அப்படியே எதெல்லாம் சாப்பிடுறோமோ அது எல்லாத்தையும் 2 பார்சல் பண்ணுங்க. ஓகே சார். நான் சொல்ற வரைக்கும் நீங்க நான் ஸ்டாப்பா எடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். ஓகே? ஓகே சார். சார் மேங்கோ வந்து அன்சீசன் டபுள் சார்ஜ் ஆகும். நோ ப்ராப்ளம், டேக் இட். ஓகே சார். என்ன இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு? அவன் வேற அன்சீசன்ல டபுள் பிரைஸ் ஆகும்னு சொல்றான். நீ என்னடான்னா 2 பார்சல் 2 சாப்பிடுன்னு ஆர்டர் பண்ணிருக்க. பில் கிழிஞ்சிரும். ஹேய், மே ஹூனா? ஐயோ, யாம் இருக்க பயமே. விக்கி, எனக்கு தலையே சுத்துது. 1 மாசம் மளிகை சாமான் வாங்கிருக்கலாம் தெரியுமா? மெமரபிள்னா இப்படியா? ஸ்ருதி, லைஃப்ல நமக்கு அடுத்த பக்கத்துல என்ன எழுதி வச்சிருக்குன்னு கூட தெரியாது. அடுத்த பேஜ் என்ன, அடுத்த பேராகிராஃப்ல என்ன சஸ்பென்ஸ் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. லிவ் ஃபார் த மொமெண்ட். இந்த நிமிஷம் எனக்கு முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தணும். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, என்ன எல்லாருக்கும் உன்னை பிடிக்குது, ஆனா அம்மாக்கு மட்டும் ஏன் நீனாலே கடுகடுன்னு ஆயிடுறாங்க? விஷயம் தெரியுமா? உங்க எல்லாரை விட அத்தை தான் என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. Is it? யா. And guess what? யுஎஸ்ல எப்பயாவது எதுக்காவது ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தனா கரெக்டா அத்தை ஃபோன் பண்ணிடுவாங்க. சிடு சிடுன்னு பேசுற மாதிரி தெரியும், ஆனா அதுல அண்டர் கரண்ட்ல அழகான பாசம் தெரியும். ஸ்வீட்டான சாக்லேட்டை விட கசப்பான மாத்திரை தான் நமக்கு நல்லது. She is the only medicine for all my pains. சவர் ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஆக்சுவலி இந்த விஷயம்லாம் வார்த்தையில சொன்னா புரியாது. எஸ். என்னப்பா இன்னும் ஐஸ்கிரீம் காணோம்? என்ன பாஸ், சீக்கிரம் நான் ஸ்டாப் சாப்பிடு. ஹே, என்னது இன்னும் முடியல? சீக்கிரம் சாப்பிடு. இன்னும் ஆர்டர் பண்ணிருக்க, அது வந்துட்டே இருக்கு. பிளேட் காலி பண்ணி சீக்கிரம். பாஸ், ஐஸ்கிரீம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ப்ளீஸ் சார். எப்படி சார் பார்சல்? ஏய், இங்க கூட. என்ன ஸ்ருதி, கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்க? நம்ம 2 பேர் தான் சாப்பிட்டுருக்கோம், ஆனா பில் பார்த்தா 10,000 ரூபாய் வந்திருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி மெமரபிள் டே தான்.
அட இதுக்கே எப்படி ஷாக்கான எப்படி? இது ஜஸ்ட் ஓப்பனிங் தான். மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு. என் உட்பிக்கு இது கூட பண்ணலனா எப்படி? நீ போய் வெளியில வண்டி எடு. நான் பில்ல கட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. ஏய் போ, சீக்கிரம் போ.